வெல்கம் டு அன்னம் சமையலறை. இட்லி தோசை மாவு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு புழுங்கல் அரிசி. நான் சேலம் இட்லி ரைஸ் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன புழுங்கல் அரிசி இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் கையில் காட்டுற பாருங்க, அதுதான் சேலம் இட்லி ரைஸு. ஒரு கப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 5 to 6 hours ஊற வச்சுடுங்க. உளுந்தை நம்ம கழுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம மிஷின் ரொம்ப ஹீட் ஆகாமல் நல்லா குளுமையாக இருக்கும் மிஷினு. இப்போ கிரைண்டரை கழுவிட்டு நம்ம கிரைண்டரை ரன் பண்ணணும். பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றின பிறகு நான் அரிசி போடுவேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு அரிசி தான் போட்டுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் மாவாக மசைஞ்சு வந்துடும். கொஞ்சம் ரொம்ப மழைன்னு இல்லாமல், ரொம்ப கொரன்னு இல்லாமல், கொஞ்சம் லைட்டாக கொரப்பு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அரிசி மாவை எடுத்துடுங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை சுற்றி தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், நான் அந்த தொடச்சி விட்ருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை மாதிரி பண்ணிக்கோங்க. பிறகு வெந்தயம் நான் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2 minutes ஆகட்டும். அந்த வெந்தயம் கொஞ்சம் கிரைண்ட் ஆகும். கிரைண்ட் ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுந்தயத்தை நம்ம அந்த கிரைண்டரில் போட்டுட வேண்டியது தான், போட்டு அரைக்க வேண்டியது தான். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உளுந்து நம்மளுக்கு நல்லா புசுன்னு ஃப்ளஃபியாக இது மாதிரி அப்படியே உப்பி வரும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் இட்லி மாவு இருக்கக்கூடாது. அதனால் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளரோ ஒரு 2 டீஸ்பூனோ அந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். உளுந்து பாருங்கள் நல்லா மழைன்னு வந்துடுச்சு. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா இந்த கையில் இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுற பாருங்கள். அது உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா அது மிதக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இதுலேயே நான் அரைச்சி வச்ச அரிசி மாவு இதுலேயே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அது ரெண்டுமே அதுவே மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு 3 minutes நல்லா கிரைண்ட் ஆகட்டும். கிரைண்ட் ஆன பிறகு ஒரு பாத்திரத்தில் நாளைக்கு தேவையான இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் அதுலேயே உப்பு போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இட்லி அரைச்ச அன்னைக்கு நான் உப்பு போட்டு வெளியே வச்ச மாவு இது. மறுநாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இதுதான் கரெக்டான இது. இந்த மாவு கல்லை நம்ம கழுவினோம் இல்லையா, நான் அதுலேயே தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுடுவேன். அந்த கழுவின அந்த மாவு அந்த தண்ணி பாருங்கள் அடியில் இருக்கும். இதெல்லாம் தான் டிப்ஸு. அந்த மாவு நம்மளுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம அந்த இட்லி மாவுலேயே போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் நான் ஒரு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா எப்போவுமே இட்லி தோசை மாவில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னாவே மனமாக இருக்கும் அந்த இட்லி. எப்போவுமே அந்த நல்லெண்ணெய்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து சக்தி இருக்குது. அதனால் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள். அந்த இட்லி அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றின பிறகு நல்லா அடித்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லி ஃப்ளஃபியாக வரும். நம்ம இதில் சோடா மாவெல்லாம் போடலை, நம்ம அடித்து அந்த கலக்கரில் தான் அது ஃப்ளஃபி வரும்.
சாஃப்டாக இருக்கும் அந்த இட்லி. அப்படியே தட்டில் இட்லியை ஊற்ற வேண்டியது தான். அதில் ஒரு கார சட்னி செஞ்சு வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அருமையான இட்லி மாவு தயார் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எதுக்காக இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அந்த இட்லி மாவு வந்து கெடாமல் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.